Hi aspirant, welcome to our YouTube channel Bongto Officer. This is Anbarasi. இன்னையோட நம்ம டெய்லி 10 ஹிந்து வெக்காப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வேர்ட் என்னன்னா அட்ரீஷன். பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் நவுனா யூஸ் பண்ணலாம். சினானிம் டிகே, ஆண்டனிம் பில்ட். தமிழில் தேய்வுன்னு சொல்லலாம். ஓகேவா? இந்த இமேஜ் பாருங்க. இந்த இமேஜ்லேருந்து சரிஞ்சிட்டு போயிட்டு இருக்கு அந்த சிம்பிள் பாருங்க. அப் டு டவுன்ல போயிட்டு இருக்கு, டிகே ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. The attrition of soldier weaken the army's strength. Attrition means decay of the soldier. இந்த வேர்டு உங்களுக்கு கிளியரா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் வேர்ட்குள்ள நம்ம போயிடலாம். நெக்ஸ்ட் வேர்ட் என்னன்னா ஸ்பார்ஸ். பார்ட் ஆஃப் ஸ்பீச்ல அட்ஜெக்டிவா யூஸ் பண்ணலாம். சினானிம் ஸ்கார்ஸ், ஆண்டன் அபெடன், அரிதான அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழில் சொல்லலாம். இங்கே பாருங்க, இந்த இமேஜில் கீழே அவங்களுக்கு வாட்டர் ஸ்கேரிட்டி இருக்குது. அதனால ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டர் கிடைக்கிறதுக்கே அவங்களுக்கு ரொம்ப அரிதாக இருக்குது. இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிளை படிங்க. த ஸ்பார்ஸ் வெஜிடேஷன் இன் த டெசர்ட் லேண்ட்ஸ்கேப்ஸ் வாஸ் மெயின்லி cactic and the unscrub bushes. ஓகேவா? ஸோ அரிதான வெஜிடேஷன் ஸ்பார்ஸ் அட்ஜெக்டிவா யூஸ் பண்றாங்க. நம்மளோட இந்த இமேஜ் பாருங்க. இதுல வந்து டெய்லி 10 ஹிந்து வெக்காப்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட்டை வந்து விஷுவலைஸ் பண்ணியிருப்பாங்க நம்மளோட யூடியூப் சேனல்ல. இந்த பிளேலிஸ்ட்ல தான் வந்து நம்ம டெய்லியும் போட்டுட்டு இருக்க ஹிந்து வெக்காப்ஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து செட் ஆகும். இன்கேஸ் இப்போ நீங்க ப்ரீவியஸ் இது மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த லிஸ்ட்குள்ள போயிட்டு ரெஃபர் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வேர்ட் என்ன அப்படின்னா டிம்னிஷ்ட். பார்ட் ஆஃப் ஸ்பீச்ல வேர்பா யூஸ் பண்ணுவாங்க. சினானிம் டிக்ளைன், ஆண்டனிம் இன்க்ரீஸ், குறைந்து விட்டார் அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம். ஓகேவா? இந்த இமேஜ் பாருங்க. இந்த இமேஜ்ல ஒரு பர்சன் இருக்காங்க, இன்னொரு பர்சன் வந்து ஹைன்னு சொல்றாங்க, இவன் வந்து நோன்னு சொல்றான். இதை வந்து நம்ம நார்மலா டெய்லி இன்சிடென்ட்ல நீங்க எப்பயாவது வந்து இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை நீங்க ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். நல்லா பேசிட்டு இருப்பாங்க. ஒரு சர்டன் கண்டிஷனுக்காக சம்திங் பிட்வீன் ஏதோ வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சம்திங்னால அவங்களோட பேச்சு எல்லாமே நம்ம கிட்ட இன்டராக்ட் பண்றதை கொஞ்சம் குறைச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ டிக்ளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லையும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கோம் சென்டென்ஸ். த ப்ரோலாங்டு ட்ராட் டிம்னிஷ்ட் அப்படின்றது வேர்பாக யூஸ் பண்ணியிருக்காங்க. த வாட்டர் சப்ளை இன் த ரிசர்வியர். புரியும் நினைக்கிறேன் இதோட மீனிங் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வேர்ட்குள்ளே போயிடலாம். த வேர்ட் இஸ் குமுலேட்டிவ். பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் அட்வர்பாக யூஸ் பண்ணலாம். சினானிம் கலெக்டிவ், ஆண்டனிம் டிக்ளைனிங், ஒட்டுமொத்தமாக அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லலாம். இந்த இமேஜ் பாருங்க. இந்த இமேஜ்ல அவங்க வந்து இந்த பசலை ஃபுல்லா ஒன்று சேர்க்கணும். ஒருத்தவங்க கிட்டையும் ஒரு பார்ட் இருக்கு. ஸோ எல்லாம் ஒன்னா வந்து கரெக்டா பண்ணா அந்த பசலை அவங்களால அரேஞ்ச் பண்ணிட முடியும் இல்லையா? ஸோ குமுலேட்டிவ் இஸ் நத்திங் பட் அ கலெக்டிவ். இந்த எக்ஸாம்பிள் எப்ப படிங்க. த டீம்ஸ் எஃபர்ட் cumulatively resulted in a significant increase in sales over the quarter. அப்போ டீம் ஒர்க் கலெக்டிவா டோட்டலி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியரா வந்து மீனிங் வந்து புரியும். நெக்ஸ்ட் வேர்ட்குள்ள போயிடலாம். இந்த வேர்ட் என்னன்னா ப்ளாய். பார்ட் ஆஃப் ஸ்பீச்ல நவுனா யூஸ் பண்ணலாம். சினானிம் டாக்டிக், ஆண்டனிம் எக்ஸ்பிரஸ், மறைமுகமாக அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம். இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனை, நார்மல் பர்சனை மங்கியோட ஃபேஸ் வச்சு அவங்க மேலே வந்து ஒரு ஃபன்னியான ஒரு திங்கை வந்து மேக் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. அவங்கள வந்து கொஞ்சம் வந்து கலக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரீசனுக்காக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம இந்த வேர்டை யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்தது நம்ம தந்திரம் மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம். இந்த சென்டென்ஸை படிங்க. Politician promise turned out to be nothing more than a clever ploy to gain votes. ஓகேவா? இந்த மீனிங்கும் இந்த சென்டென்ஸும் இந்த இமேஜ் மூணுத்தையுமே கம்பேர் பண்ணி இந்த சென்டென்ஸை படிங்க, உங்களுக்கு சூப்பராக வந்து புரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிளேலிஸ்ட் இருக்கு இல்லையா, ஃபவுண்டேஷனல் ரீசனிங் கோர்சஸ் ஃபார் பேங்க் எக்ஸாம் அப்படின்ற பிளேலிஸ்ட் நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் என்னென்ன வீடியோஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் கேட்கப்படுற எல்லா டாபிக்குமே ஒரு வீடியோவாக போட்டிருப்பாங்க. அந்த ஒரு வீடியோலையும்
நீங்க ஒரு நியூ ட்ரிக்ஸ லேர்ன் பண்ணலாம். இன்கேஸ் வந்து நீங்க வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டுருக்கீங்க. உங்களுக்கு டைம் ரொம்ப கன்சியூம் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணீங்க அப்டின்னா, இந்த வீடியோஸ ரெஃபர் பண்ணுங்க. இதுல சொல்ற ட்ரிக்ஸ வந்து நீங்க அப்ளை பண்ணி டைம் கன்சப்ஷன் வந்து எப்படி வந்து நீங்க கம்மி பண்ணலான்ற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? நீங்க பிகினரா இருந்தாலுமே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா ஆகும். எப்படி வந்து அ பேசிக்ல 0லேருந்து நம்ம போறது அப்படின்ற மாதிரியான விஷயமும் இந்த வீடியோக்குள்ள உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வேர்ட்குள்ள போயிடலாம். அனக்ரோனிஸ்டிக் பார்ட் ஆஃப் ஸ்பீச்ல அட்ஜெக்டிவா யூஸ் பண்ணலாம். சினானிம் ஏன்ஷியன்ட், ஆன்டனிம் வந்து மாடர்ன்னு சொல்லலாம். காலமற்ற தமிழ்ல மீனிங். ஓகேவா? இத பார்த்தீங்கன்னா தெரியும். இமேஜ் பாருங்க. ஏன்ஷியன்ட் பீப்பிள் இருப்பாங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள் வந்து his anachronistic view on technology seemed out of place in the modern office. இந்த மீனிங், the image, அப்புறம் இந்த வேர்டோட யூசேஜ் அட்ஜெக்டிவ் என் சென்டென்ஸ்ல என்னவா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீனிங்கை வந்து சென்டென்ஸை என்ன சொல்ல வராங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்க, புரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த வேர்ட்குள்ள போயிடலாம். டிபிட் பார்ட் ஆஃப் ஸ்பீச்ல அட்ஜெக்டிவா யூஸ் பண்ணும். சினானிம் வார்ம், ஆன்டனிம் கோல்ட். வெது வெதுப்பா இருக்கிறது நம்ம இந்த வேர்ட் வச்சு சொல்லலாம். நமக்கு வந்து இந்த ஃபீவர் வரும்போது அந்த முடியிற கட்டத்தில் வந்து நமக்கு வந்து வெது வெதுப்பாக இருக்குது ஃபீவர், இப்போது பரவாயில்ல அந்த மாதிரி நம்ம சொல்லி பழக முடியும். ஸோ அந்த டைமில் நீங்கள் இந்த வேர்டை யூஸ் பண்ணலாம். ஒரு காஃபி இருக்குது அப்படின்னா அந்த காஃபி வந்து வெது வெதுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த சென்டென்ஸ் அப்போ படிங்க. தி டெபிட் காஃபி லெஃப்ட் மச் டு பி டிசையர்ட் ஆன் த சில் மார்னிங். புரியும்னு நினைக்க. டிப்பிட் அப்படின்றத அட்ஜெக்டிவாக யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த சென்டென்ஸில். ஸோ இந்த மீனிங் இதை வச்சு படிங்க, உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த நெக்ஸ்ட் வேர்டு என்னென்னா அவுட்பவுண்ட். பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் வந்து அட்ஜெக்டிவாக யூஸ் பண்ணும். சினானிம் இஸ் டிபார்ட்டிங், ஆன்டனிம் இன்கமிங். வெளிச்செல்ல அப்படின்ற மாதிரி தமிழில் மீனிங் சொல்கிறாங்க. இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த இமேஜை பார்த்துக்கோங்க. ஒரு மென்டார் இருக்காங்க, கிட்ஸ் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அந்த கரையிலேருந்து இந்த கரைக்கு வந்து வெளியே வரணும். தட் மீன்ஸ் அந்த கீழே வாட்டர் ஏரியா இருக்குது. ஒரு சில பொருள் மட்டும்தான் இருக்குது அவங்க வந்து ஜம்ப் பண்ணி வர்றதுக்கு. ஸோ தே ஹாவ் டு ஜம்ப் அண்ட் கெட் அவுட் ஃப்ரம் திஸ். ஓகேவா? ஸோ அப்போ வெளியேறாங்க. ஸோ இந்த இமேஜை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம்பிள் பண்ணி கம்பெனி இன்க்ரீஸ்ட் focus on outbound marketing strategy to boost the sales. ஓகே, இங்கே outbound என்ன மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு கஸ்டமருக்கு இமெயில் டைரெக்டாக ஒரு இமெயில் அனுப்புறதாக இருக்கட்டும், கால் பண்ணி கஸ்டமரை வந்து கனெக்ட் பண்ணி வந்து அவங்களோட கம்பெனியோட சேல்ஸை வந்து ப்ரமோட் பண்ணுறதாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்க்காக இந்த இந்த வேர்டை வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேலிஸ்ட் நம்மக்கிட்ட இருக்கு. ப்ரிலிம்ஸ் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஷின்னு இந்த பிளேலிஸ்ட் ஸ்பெஷலான ஒரு பிளேலிஸ்ட். இந்த பிளேலிஸ்ட்டில் என்ன மாதிரியான விஷயம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசனிங் செக்ஷன் இருக்குங்கன்னா, அந்த ரீசனிங் செக்ஷனில் நமக்கு அதிகமாக என்ன வரும், பசில்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வரும். அந்த பசில்ஸை எப்படி கேட்பாங்க, டிஃப்ரெண்ட் ஷேப்ஸு, டிஃப்ரெண்ட் பர்சன் சிட்டிங் இன்சைட் அவுட் சைடு, அதுக்கப்புறம் வந்து அன்னோன் பர்சன், இந்த மாதிரி காம்பினேஷன்லாம் உங்களுக்கு வந்து பர்சனில் அந்த செக்ஷனில் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயத்த இந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் வந்து கெட் பண்ணலாம். ஒரு ஒரு பிளேலிஸ்ட்லேயும் 3 டிஃப்ரெண்ட் பசில்ஸ் வந்து இருக்கும். அந்த 3 டிஃப்ரெண்ட் பசில்ஸில் ஒரு ஸ்மால் ட்ரிக்கி திங் இருக்கும். நீங்கள் அதை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஒரு வீடியோலையும் நீங்கள் 3 டிஃப்ரெண்ட் ட்ரிக்ஸை வந்து லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோவை பாருங்கள், ரெஃபர் பண்ணுங்கள். வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து பிலிம்ஸ் லெவல் ஆஃப் கிளர்க் இல்லைனா வந்து பிஓ வந்து நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்பீடாக வந்து ஒரு பசிலை சால்வ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வேர்டு என்னென்னா ஸ்பூல். பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் நவுனாக யூஸ் பண்ணணும். சினானிம் என்கரேஜ்மெண்ட், ஆன்டனிம் டிஸ்கரேஜ்மெண்ட், தமிழில் தூண்டுதல்னு சொல்லலாம். இந்த இமேஜ் பாருங்க, ஒரு பேபி டாய் இருக்கு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப உற்சாகமா நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எப்படி வந்து இதை சொல்லியிருப்பாங்க, ஸோ சம்திங் வந்து அவங்களுக்கு ஒரு தூண்டுதலா இருந்ததுனால தான் வந்து அவங்க அந்த விஷயத்த சொல்றாங்க இல்லையா? ஸோ ஸ்பூர் இஸ் நதிங் பட் என்கரேஜ்மெண்ட். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, he wore a pair of boots with a silver spoon on the each heel. ஸோ இந்த வேர்டை வந்து
ஸ்பூர்ன்றது நவுனா யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த வேர்டுக்கு வந்து நீங்க ஈஸியா ரிலேட் பண்ணிக்கலாம். இந்த சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஹார்ஸ் ரைடர்லாம் இருக்காங்க இல்லையா, உங்களோட ஹார்ஸ் ரைடரோட பூட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து ஹார்ஸ் வந்து நமக்கு வேகமா செல்ல வைக்கிறதுக்கு வந்து அது யூஸ் ஆகும். இந்த ஹார்ஸ் அந்த பூட்டோட எண்ட்ல அந்த ஸ்பூர்ன்ற டிவைஸ் இருக்கும். நத்திங் பட் அது வந்து அவங்க லைட்டா ப்ரெஷர் கொடுத்தாலும் கொஞ்சம் வேகமா ப்ரெஷர் கொடுத்து ஹார்ஸை வந்து ரொம்ப தூரம் வந்து ஸ்பீடா ஓட வைக்கும். ஸ்பூர் தூண்டுதல் இல்லையா? ஓகே, உங்களுக்கு இப்போ நல்லா கிளியரா புரிஞ்சிருக்கும் இந்த வேர்ட். நெக்ஸ்ட் வேர்ட்குள்ள போயெல்லாம். இந்த வேர்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்க்ரீப்பிங் பார்ட் ஆஃப் ஸ்பீச்ல அட்ஜெக்டிவா யூஸ் பண்ணுவோம். சினானிம் டிராகிங், ஆன்டனிம் ஸ்டாண்டிங்னு சொல்லலாம். தமிழ்ல ஊர்ந்து அப்படின்னு சொல்லுவோம். இந்த இமேஜ் பாருங்க. மிக்கி மவுஸ்லாம் என்ன பண்றாங்க, டக்கு மிக்கி மவுஸ் எல்லாம் ரொம்ப ஸ்லோவா க்ரீப்பா, ஏன்னா இன்னொருத்தவங்களுக்கு வந்து அவங்க போறது தெரியக்கூடாது அப்படின்னு அப்படியே ஊர்ந்து போயிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த இமேஜுமே உங்களுக்கு ஒரு பிக் எக்ஸாம்பிள். அது மட்டும் இல்லாம இந்த எக்ஸாம்பிளையும் படிங்களேன். த க்ரீப்பிங் வைன் ஸ்லோலி கவர் த ஓல்டு ஸ்டோன் வால்ஸ். வைன்ஸ் என்னது, கொடி இல்லையா? ஸோ கொடி எப்படி போகும், மூர்ந்து தான் போகும். ஸோ அது கொஞ்ச நாள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பழைய வாழையே வந்து அடிச்சிடுச்சு. ஓகேவா? Thank you for watching this video. If you're not subscribed to our YouTube channel, please subscribe. We'll see you in the next video. Bye. Take care.